வணக்கம் டைட்டன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து HTML உடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் டெம்ப்ளேட்ஸை வந்து எப்படி VS கோடில் வந்து ஈஸியாக ஷார்ட்கட்டாக வந்து கொண்டு வரது அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா VS கோட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அண்ட் Ctrl+N ப்ரெஸ் பண்ணி ஒரு நியூ ஃபைல் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து Ctrl+S வந்து கிளிக் பண்ணி அதை சேவ் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்பயும் இனிஷியலாக வந்து என்ன பண்ணுவோம் hello.html அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க. ஓகே, இதில் வேணாம் hello.html போட்டு HTML ஃபைலில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ். அப்போ ஒரு HTML ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷிஃப்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு +1 வந்து கிளிக் பண்ணுங்க. ஷிஃப்ட் 1 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வந்து வரும். ஸோ அப்போ அந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா த பேசிக் டெம்ப்ளேட்ஸ் ஆஃப் HTML ஃபைல் உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கோட் போடலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுலேயே நம்ம வந்து இன்பில்ட்டாக என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து லாட் ஆஃப் சாட்ஸ் ஏஐஸ் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து கோட் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதே சஜஷன்லேயே வந்து அடுத்தடுத்து வந்து கொண்டு வரும். இப்போ கூட ஒரு பாருங்கள், நான் ஜஸ்ட் வந்து இங்கே கர்சர் வைக்கிறேன். ஸோ அதுக்கே வந்து வருது. ஜஸ்ட் நீங்கள் வந்து டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஓகே ஆகிடும். அண்ட் என்டர் கொடுத்துட்டு அகெயின் டேப். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெல்கம் டு டெக் கசாமா ஜஸ்ட் ஒரு டேப். ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து என்டர் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் லைன் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுவே சஜஷனாக வந்து காமிக்கும். ஸோ மெயினாக நான் யூஸ் பண்ணுறது வந்து பிளாக் பாக்ஸ் ஏ வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ கம்ப்ளீட் டேக் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஆட்டோ ரீநேம் டேக்கு அண்ட் கோபைலட் வந்து விஎஸ் கோட்லேயே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபா அண்ட் ஃபெயில். ஸோ இது வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இது நம்ம வந்து தனி வீடியோவாக வந்து போடலாம். ஃபெயில் பண்ணும் போது இல்லை கோட்ஸில் வந்து ஏதாவது இஷ்யூ வரும்போது உங்களுக்கு ஃபான் சவுண்ட் வரும். சூப்பராக இருக்கும். அண்ட் தென் இப்போ வந்து இந்த கோட்ஸ் வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபைலுக்கு போய்க்கலாம். ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம HTML ஃபைல் வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து எனக்கு வந்து நியூவாக வந்து ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னும் போது ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னும் போது காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நீங்கள் Ctrl+U அமுக்கணும். அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வித் சேட் வந்து உங்களுக்கு ட்ரே ஏஐயில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து பொறுத்த வரைக்கும் இதில் வந்து லாட் ஆஃப் ஏஐ மாடல்ஸ் வந்து இருக்குது. ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குமா டைட்டன்ஸ்னு கேட்டிங்க அப்படிலாம் இருக்காது. ஓரளவுக்கு மேனேஜபிள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லை இதில் வந்து வேறு எனக்கு சேட் வேணும் அப்படின்னா மேலே கிளிக் பண்ணி ஓப்பன் சேட் அப்படின்னு வந்து கொடுங்க. அண்ட் இதுலேயே வந்துடும். ஸோ இப்போ நான் இதில் வந்து எப்படி சேட் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஆட் லைக் ஃபாலோ அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் டு HTML5. ஓகே, ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணலாம். இதுலேயே வந்து பாருங்களேன் நிறையா வந்து மாடல்ஸ் வந்து இருக்குது. ChatGPT-உடைய 5 மினி இருக்குது, 4o இருக்குது, அண்ட் 4.1 ராப்டர் இருக்குது, அண்ட் Claude இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஏஜென்ட்ஸ்க்கு, ஐ மீன் திங்கிங்க்கு, கோடிங்க்கு, இந்த மாதிரி நிறைய சேட்ஸ் அண்ட் ஏஐஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்க, ஒவ்வொன்றும் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு விதமாக. ஸோ இன்றைக்கி வந்து இதை எப்படி யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நம்ம கொடுத்த கமெண்ட் படி லைக் அண்ட் ஃபாலோ அப்படின்றது வரும். ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் கோடில் வந்து அப்டேட் ஆகும். இதுலேயே ஆட்டோ அப்டேட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா அன்டூ நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒர்க்கிங் அண்ட் கிரியேட் 1 to 2 அண்ட் ஜென்ரேட்டிங் 12 lines ஆஃப் கோட்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிறது வந்து அஸ் அ பேராகிராஃபாக இங்கே வந்துருச்சு. ஸோ இதுலேயே நம்ம வந்து கீப் அப்படின்னா இதை நான் வச்சுக்கலாம் அப்படின்லாம், அண்டு அப்படின்னா இது தேவையில்லை அப்படின்றாங்க. ஸோ நம்ம வந்து கீப் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் வந்து இங்கே வந்து சேட்டில் வந்து பை டெக்ஸ்ட்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கோடாக வரும். இதுக்குன்னு இல்லை, நீங்கள் வந்து சிஎஸ்எஸ், ஜேஎஸ் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ரியாக்ட் யூஸ் பண்ணுறீங்க, ரியாக்ட் நேட்டிவ் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் வந்து ஏதாவது கமெண்ட்ஸ் வேணும், எனக்கு வந்து இப்போ இதை டெர்மினலில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். எல்லாமே ஆல் இன் ஆல் அவைலபிளாக இருக்கும். அண்ட் தென் நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு எப்படி வந்து டெவலப்மெண்ட் வித் ஏஐ வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இதை பார்க்கலாம்.
நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.